ஹை கைஸ், இது அம்மா வீட்டில் பசங்களோட எடுத்த ஃபோட்டோ. அம்மா வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. எப்போவுமே கிளம்பும் போது அம்மா வெத்தலை பாக்கு, மஞ்சள், பூ, காசு எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அப்படியே ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. என் அண்ணன் பையனும் என் கூடவே வரேன்னா, அவனும் பார்த்தா ஆசீர்வாதம்லாம் வாங்கினா. அப்புறம் தன்மிக்கா வாங்கிட்டா. கிளம்பும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு நம்ம போய் தானே ஆகணும். ஸோ அதனால் கொஞ்சம் ஹாப்பியாகவும் கிளம்பிட்டேன். 4 நாளாக நான் இல்லாமல் எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த ஒரு ஃபீல்லே கிளம்பியாச்சுங்க. நான் வந்து செய்யாரில் போய் தான் பஸ் ஏறணும். ஸோ அப்பா தான் எங்கள் எல்லாரையும் வண்டியில் கூட்டிகிட்டு போனார். யாரெல்லாம் நம்மளோட வீடியோ செய்யார்லேருந்து பார்க்குறீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே எங்கள் ஊருக்கு ஒரு டாட்டா பாயை சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. இன்றைக்கி பஸ்ஸில் ஒரு சம்பவம் பண்ணிட்டேங்க. நான் என்னென்னா, சீட்டுலாம் நிறைய காலியாக இருந்துச்சு. ஒரே சீட்டில் ஆளுக்கு ஒருத்தர் ஒரு சீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரே இடத்துலேயே உட்காரணுன்றாங்க. கூடவும் நான் உட்காந்தே ஆகணும். ஒருத்தர் ஜன்னல் ஓரம் இருந்தார். அவர்கிட்ட கொஞ்சம் மாறி உட்காருங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் முடியாதுன்ட்டார். அப்புறம் 2-3 பேர் சொன்னதுக்கப்புறம் தான் ஆனால் மாறி உட்காந்துட்டாரு. இருந்தாலும் கேட்டு வாங்கின மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. குழந்தைய கூட்டிகிட்டு போகிறோன்றது கூட யோசிக்க மாட்டுறாங்க. நீங்களாம் இந்த மாதிரி பஸ்ஸில் போகும்போது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல, பஸ்ஸு காலியாக தாங்க இருந்துச்சு. வெக்கேஷன்லாம் முடிஞ்சு அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க செட்டில் ஆகிட்டிங்களான்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மகிழ்ச்சி. பை கைஸ்.